கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேதனை இருக்கிறீங்களா? கவலைப்பட்டிருக்கிறீங்களா? மக்கள் கைவிட்டு விட்டார்களா? வேலை இழந்து விட்டீர்களா? புறக்கணிக்கப்பட்டு விட்டீர்களா? பயப்படாதீங்க. அல்லது ஏதாவது தவறு செய்து பாவம் செய்து தேவனுக்கு தூரமாய் போயிட்டீங்களா? பயப்படாதீங்க. ஏசப்பட்ட வாங்க, மறுபடியும் உங்களை அவர் சேர்த்துக்கொள்வார், மறுபடியும் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நிச்சயமா ஏசப்பா செய்வார். சரியா? இன்னைக்கு சிறுவன் நீங்கள் இந்த ஜீவ வார்த்தையை புதிதாய் பார்க்கலாம். இன்றைக்கு தான் நாங்கள் புதுசாக பார்க்குறோன்னு கூட நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், கேட்டுட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பா உங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 17வது அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகவும் 17 அதிகாரம் 13வது வசனம். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். பாருங்கள், பைபிளை நாம் வாசிக்கும் போது இங்கே ஒரு தேவ மனிதனுக்கு பராக்கிரமசாலிகள் கூட இருந்தார்களாம். அதாவது பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு, பராக்கிரமசாலிகள் உங்களோடு இருப்பார்கள். பராக்கிரமசாலிகள், பலனுள்ளவர்கள், செல்வாக்குள்ளவர்கள் உங்க கூட இருப்பாங்கங்க, உங்க கூட இருப்பாங்க. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தாவீதை கர்த்தர் ஒரு பெரிய ராஜாவாக வைத்திருந்தார். தாவீதை நீங்க கவனமா நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த அத்தனை வேலைக்காரர்களும் அத்தனை யுத்த வீரர்களும் பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். கடினமாய் உழைக்கிறவர்கள், பயங்கரமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு ஸ்தாபனத்தை கர்த்தர் உயர்த்துவதற்கு என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த மனிதனோடு கூட ஞானம் உள்ளவர்களை, அறிவுள்ளவர்களை, புத்தி உள்ளவர்களை, நல்லவர்களை, பரிசுத்தம் உள்ளவர்களை, உண்மையாய் உழைக்கிறவர்களை, பலசாலிகளை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போதான் அவங்களுடைய தரிசனம் அவங்க வாழ்க்கையில அப்படி நிறைவேறும். புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்கள் சோர்ந்திருக்கலாம். கர்த்தர் என்னோடு பேசினார், அல்லது நான் ஒரு பெரிய ஒரு வேலையை, ஒரு தொழிலை, ஒரு வியாபாரத்தை, ஒரு கம்பெனியை நான் நடத்தலான்னு நான் நினைச்சா என் கூட யாருமே இல்லையே, எனக்கு யாரும் உதவியா வரலையே நீங்க இருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது. பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்பி தரப்போகிறார். நல்ல பெரிய பெரிய உண்மையான நல்லவர்களை, பலசாலிகளை, ஞானமுள்ளவர்களை கர்த்தர் எழுப்பி தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, பராக்கிரமசாலிகளை கூட வைக்கிற தேவன், இன்றைக்கு அடியனோடு கூட வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரு. யாருக்கெல்லாம் பராக்கிரமசாலிகள் தேவைப்படுகிறதோ, கூட இருப்பதற்கு, கூட நடத்துவதற்கு, ஆண்டவரே வெற்றியை காண்பதற்கு, உயர்வை காண்பதற்கு, ஸ்தாபனங்கள் வளர்வதற்கு, ஊழியம் வளர்வதற்கு பராக்கிரமசாலிகள் தேவையோ கர்த்தர் கொடுப்பீராக. என் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வமே, நீர் மன இறங்க, உம்மால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வியாதிப்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, மருத்துவமனைகளில் ஆபத்தான நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது இயேசப்பா விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடுகளில் ஆண்டவரே கலங்கி வியாதி நிமித்தம் கண்ணீரோடு இருக்கிறவங்களை சுகமாக்குங்கப்பா. குடும்ப வாழ்வில் என்ன செய்யலாம்? விவகாரத்து பண்ணிவிடலாமா? வாழ்ந்து விடலாமா? 2-3 தடவை எல்லாம் பேசி எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தார்கள், ஆனாலும் சேர்ந்து வாழ முடியவில்லையே என்று குழம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரிவினைகளை எடுத்து போடுவீராக. சமாதானத்தோடு வாழ்வதற்கான கிருபையை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வேலைக்காய் முயற்சி பண்ணி வேலை கிடைக்காமல் கலங்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து, குடும்ப வாழ்வை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பல லட்சங்கள், கோடிகள் பிசினஸ்ல ஆண்டவரே உடைய பிள்ளைகள் முதலீடு பண்ணி நஷ்டமடைந்து கலங்கி கொண்டிருந்தால் கண்ணோக்கி பார். அவங்களுக்கு அற்புதத்தை செய்து அவங்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழிய சில தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஊழியத்தை நீர் மேன்மைப்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.